வணக்கம் அன்பான நேயர்களே. டிஎன்பிஎஸ்சி புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள அந்த பாடத்திட்டத்தில் 100 வினாக்கள் தமிழில் இருந்து கேட்குறாங்க. தமிழில் எப்படியெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம அதில் இன்னைக்கு முதலாவதாக இலக்கணம் இல்லையா பார்க்கலாம். இது இலக்கணத்திலிருந்து 25 வினாக்கள் கேட்குறாங்க. அந்த 25 வினாக்களை நம்ம எப்படி அப்படியே வாங்கிறது, சுலபமாக எப்படி வாங்கிறது? ஒன்றும் இல்லைங்க, சாதாரண அடிப்படை விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும். படிக்கலாம் வேணாம், புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும். அதுக்கு என்ன பண்ணுறது? சாதாரணமாக ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். எப்பவும் போல் யதார்த்தமாக நீங்கள் படிச்சுட்டு போங்க. என்ன யதார்த்தமாக எப்படி படிக்கிறது? எழுத்துனா என்ன முதல்ல இல்லையா? எழுத்துனா என்ன சொல்லுங்க பாப்பா. எழுத்துனா என்ன? நிறைய யோசிக்காதீங்க சரியா? யதார்த்தமாக எழுதப்படுவது எழுத்து, அவ்வளோதான் இல்லையா? எழுதப்படுவது எழுத்து. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஒளியினுடைய வரி வடிவம் சொல்லலாமா? ஆமாம், ஒளியினுடைய வரி வடிவம். இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஆக இந்த உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய அந்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாமே நம்மளுக்கு அடிப்படை, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய எழுத்துக்களுக்கு பேர் சார்பு எழுத்துக்கள் இல்லையா? இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபட, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த எழுத்துக்களில் உயிரெழுத்துக்களில் மொத்தம் எத்தனை இருக்குது? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இல்லையா? அந்த உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இந்த உயிரெழுத்துக்களுக்கு ஆவி எழுத்துக்கள் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. அந்த ஆவினா என்ன அர்த்தம்னா உயிர்னு அர்த்தம். அதனால் ஆவி எழுத்துக்கள் அப்படின்னு அதை சொல்லலாம். இந்த உயிரெழுத்துக்களில் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய முறையில் அதை குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? அப்போ உச்சரிக்கும் முறை அப்படின்னா என்ன? அதை மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வகுப்பில் படிச்சிருப்போம். மாத்திரை என்றால் என்ன? கை சொடுக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரமும் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு எழுத்தை ஒலிக்கிறதுக்கு, அதாவது நம்ம உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு தான் மாத்திரை அப்படின்னாங்க. அப்போ ஒரு தடவை சொடக்கு போட்டோம்னா ஒரு மாத்திரை, 2 தடவை சொடக்கு போட்டால் 2 மாத்திரை. உதாரணத்துக்கு பாருங்க, ஆ, ஆ, இ, ஈ, இது மாதிரி இதை வச்சு குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ உயிரெழுத்துக்களில் மொத்தம் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? அதே மாதிரி மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இல்லையா? இக்கு முதல் இன்னு வரை இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களை ஒற்றெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லாட்டி புள்ளி எழுத்துக்கள். ஏன்? மேலே புள்ளி இருக்கிறதுனால புள்ளி எழுத்துக்கள், அவ்வளோதான் இல்லையா? இதை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது எப்படி வரும்? வல்லின எழுத்துக்கள் கசட தபர வல்லின எழுத்துக்கள். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் ஞான ஞமனை, அது அந்த மூக்கிலிருந்து உச்சரிக்கணும் இல்லையா? அதே மாதிரி இடையின எழுத்துக்கள் யாரால வளல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இந்த எழுத்துக்கள் அப்படி இருக்குது. அப்போ இந்த எழுத்துக்கள் அப்படின்றது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை மட்டும் இந்த வீடியோவில் போதும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றாவும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம் இல்லைங்களா? ஒரே வீடியோவில் மொத்தமாக எல்லாத்தையும் சொல்லிட்டா உங்களுக்கும் கேட்குறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். அதனால் பொறுமையாக இதை இருக்கும்போது அப்பப்போ நீங்கள் இதை படிக்கணும்னு நினச்செல்லாம் படிக்காதீங்க. சும்மா யதார்த்தமாக அப்படி கேட்டுக்கிட்டே போங்க, சரியாக போய்டும் உங்களுக்கு இலக்கணத்தை பொறுத்தளவில். சரியா?
நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?